தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்குது. அதுக்கு காரணம் வந்து திருமாவளவனும் சுபவீர பாண்டியனுக்கும் தான் முக்கிய காரணம். ஏன் அப்படி ஒரு தலைவரை விமர்சிக்கிறார் என்றால், நானும் அரசியல்வாதி, நானும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்கு மாநில தலைவர் பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அப்படியே அந்த உடைய முகபிம்பமே அந்த ஒரு பாப்புலாரிட்டியே போதுமே. அவர் பாப்புலாரிட்டின்னு நீங்க தான் சொல்றீங்க. இன்றைக்கு ஊடகங்கள் மத்தியில பத்திரிகை செய்திகள்ல பொதுமக்கள் வந்து என்னவா பாக்குறாங்கன்னாக்கா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவன் வந்து செருப்பு போட்டிருந்ததுனால ஒரு 2 பெண்கள் வந்து அந்த பையனை வந்து நீலாம் செருப்பு போடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம், இது எவ்வளவு பெரிய கேடுகட்டத்தனம். இதை கண்டிக்க ஒரு தலைவர் கூட மனமில்லை. ஒரு தலைவர்ன்றது வந்து மற்ற கட்சிகளை சொல்றீங்களா இல்ல திமுகவையும் அதுல சேர்த்து தான் சொல்றீங்க? திமுக என்ன அதிமுக என்ன எல்லாரும் சேர்த்தான் சொல்றேன் நானு. திராவிட நலத்துறை அமைச்சர் போயிருக்கணுமா இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்கள் அங்க போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகல? ஒருவேளை வந்து அவங்க திராவிடம் பெரியார் போர்வையில வந்து பாஜகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? பாஜகவுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்ல. விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் களமாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கூட்டணி கட்சியில உள்ள கட்சிகளோ இல்ல வந்து ஆளுங்கட்சிகளோ வந்து வேங்கை வேலா இருக்கட்டும், சிவகங்கையா இருக்கட்டும், மானாமதுரையில ஒரு சம்பவம் நடந்தது, இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. கல்வித்துறை அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இல்ல துணை முதல்வரோ யாருமே போய் அந்த இடத்துல இன்னும் இது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு என்ன அரசியலை விதைத்தார்களோ அந்த விதையின் விளைச்சல் தான் இந்த சாதி தாண்டவத்தின் உச்சம். இங்கே வந்து இந்த சமூக கட்டமைப்பை ஒரு சாதிக்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் இன்னொரு சாதிக்கு எதிராக இருக்கிற நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துது. ஒரு ஆட்சிக்கு வரணும்னா அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்கை பெற்றாதானே வர முடியும். நீங்க ஏன் ஒரு சாதிக்கு ஆதரவா இருக்கீங்க? இங்க படிக்க செருப்பு போட்டுட்டு போனா அடிக்கிறான், அங்க கபடியில ஜெயிச்சா விரல வெட்டுறான், அங்க புல்லட் ஓட்டினா கைய வெட்டுறான், காதலிச்சா தலையை வெட்டுறான். இதுவெல்லாம் நடக்கும்போது ஒரு சமூகத்தை மட்டுமே இப்படி வன்கொடுமைக்கு ஆளாக்கி துன்புறுத்துவது இது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க, கேடுகட்ட செயலுங்க. தலித் மக்களை வந்து அடிக்க விட்டு துன்புறுத்தி விட்டு மானபங்கப்படுத்தி விட்டு நீங்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்தை மட்டுமே சுவைக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, இந்த மக்களுடைய வாழ்வியலை, இந்த மக்களுடைய உரிமையை, இந்த மக்கள் வாழ்வதற்கு தகுதிட்டு கிடப்பதற்கு நீங்கள் தான் காரணமா? ஆளுங்கட்சியா ஆண்ட கட்சியா? இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர் மன்னை ரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பாஜகவோட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர் எச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்குது, அதுக்கு காரணம் வந்து திருமாவளவனும் சுபவீர பாண்டியனுக்கும் தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? எச் ராஜா பாஜகவால் புறந்தள்ளப்பட்டு அரசியல் அனாதையாக நிற்கிற ஒரு அநாகரிகமற்ற அரசியலிலிருந்து புறந்தள்ளக்கூடிய, வாயை வாடகைக்கு விட்டு அரசியல் பேசக்கூடிய ஒரு அநாகரிகமான அற்ப அரசியல்வாதி எச் ராஜா தொடர்ந்து சமூக நீதிக்கு எதிராகவும், தலித்துகளுக்கு எதிராகவும், இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை பேசி ஒரு அரசியல் விளம்பரம் தேடக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரி எச் ராஜா. இப்போ எச் ராஜாவுக்கு பாரதிய ஜனதாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளப்பட்ட நபர் எச் ராஜா. எச் ராஜா பாஜகவால் ஒரு தலைவர் என்றும் 2ஆம் கட்ட தலைவர் என்றும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர். அண்ணாமலை 1% கூட அவரை சீண்டுவதில்லை. மற்ற தலைவர்களும் எச் ராஜாவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அரசியல் அனாதையாக நிற்கக்கூடிய இந்த எச் ராஜா ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத அளவிற்கு கேவலப்பட்டு கேடுகட்டத்தனமான ஒரு தவறான அரசியலை பேசக்கூடிய, இழிவான மலிவான அரசியலை பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி எச் ராஜா. அந்த எச் ராஜா இன்றைக்கு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக, சுதந்திரத்திற்காக, அனைத்து சமூக மக்களுக்காக இந்திய அளவில் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பேராளுமை மிக்க தலைவரை எச் ராஜா தொடர்ந்து இப்படி விமர்சித்து வருகிறார். ஏன் அப்படி ஒரு தலைவரை விமர்சிக்கிறார் என்றால், நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், எச் ராஜாவை பொறுத்தவரையும் ஒரு விளம்பரம் தேடுகிறார். அப்படி விளம்பரம் தேடுவதற்கு நானும் அரசியல்வாதி, நானும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்கு அவர் ஒரு நபரை தேர்வு செய்கிறார். அப்படி என்றால் யாரை பற்றி பேசினால் நம் ஊடகத்தில் தெரியப்படுவோம், ஊடகத்தில் பேசப்படுவோம்,
எச் ராஜா என்று விவாத பொருளாக மாறும் என்று அவர் தேர்வு செய்கிறார். இல்ல அவர் ஒரு மாநில தலைவர் பொறுப்பாளரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அப்படியே அந்தோடைய முகபிம்பமே அந்த ஒரு பாப்புலாரிட்டியே போதுமே. இது இந்த மாதிரி பண்றதுக்கு அவருக்கு அவர் அவசியம் இல்ல. பாப்புலாரிட்டின்னு நீங்க தான் சொல்றீங்க. ம். அதாவது இன்றைக்கு ஊடகங்கள் மத்தியில பத்திரிகை செய்திகள்ல பொதுமக்கள் வந்து என்னவா பார்க்கறாங்கன்னாக்கா, வெளியில் பேசுவதை நான் சொல்கிறேன். எச் ராஜா அவர் ஒரு அரைவேக்காடு. எச் ராஜா ஒரு அரசியல் இருக்க தகுதியற்ற நபர், ஒரு கேடுகட்ட நபர். அரசியல் பேசக்கூடிய 1% கூட நாகரிகம் இல்லாத அரசியல் அறிவியலி என்று பேசக்கூடிய ஒரு தற்குறி என்று பேசுகிறார்கள். நம்ம வந்து இப்போ நீங்க கேட்குறீங்க, இப்போ எங்க தலைவர் விமர்சிக்கிறாரு, அவனே இவனே இவன் என்ன இப்படி பேசுறான் போறான் வரான், அறிவு இருக்கா இவனுக்கு, இவன் பைத்தியமா இவன் அப்படின்லாம் கேட்கலாம். அப்படின்னு நாங்கள் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் பேச மாட்டோம். எங்கள் தலைவர் எங்க அப்படி வளர்க்கல. ஆனால் எச் ராஜா ஒரு அரசியல் விளம்பரம் தேடுவதற்கு, தன்னை யார் என்று காட்டிக்கொள்வதற்கு, நானும் பிஜேபியில் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக யாரை பற்றி பேசினால் நாம் விளம்பரம் அடைவோம், நாம் விளம்பரம் நம்மை பேசுவார்கள், நம்மை வந்து பேசு பொருளாக ஆக்குவோம் என்பதற்காக ஒரு தலைவரை தேர்வு செய்கிறார். அகில இந்திய அளவில் இன்றைக்கு ஒரு பேராளுமை மிக்க தலைவராக, தலை சிறந்த தலைவராக, அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஊடகமே திருமா என்ன சொல்கிறார், திருமா என்ன கருத்தை பேசியிருக்கிறார், திருமா என்ன விமர்சனம் செய்திருக்கிறார் என்று விவாத பொருளாக இன்னைக்கு ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அண்ணன் திருமாவளவனை விமர்சனம் செய்தால் நாம் பேசப்படுவோம், அரசியலிலே விளம்பரமாக நாம் பேசுபொருளாக இருப்போம் என்கிற அரசியல் லாபத்திற்காக ஆதாயம் தேடுகிற ஒரு அரசியல் தற்குறி தான் எச் ராஜா. தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்புல வந்து 2 பேர் கைதாக போறாங்க. அது என்ன தீர்ப்பு, என்ன வழக்கு அப்படின்னா டாஸ்மார்க் ஊழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, டாஸ்மார்க் ஊழலை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி நம்ம நிறைய பேசணும். இப்போ ஊழலை பற்றி பேசணுன்னாக்கா அது தனியாக ஒரு விவாதம் வைக்கணும். இப்போ வந்து செந்தில் பாலாஜி மேலேயோ இல்லை மற்ற நபர்கள் மேலேயோ இருக்கக்கூடிய அந்த ஊழல் பற்றி யார் வந்து தவறு செஞ்சாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அது ஊழல் செய்த ஊழல்வாதிகளுக்கு துணை போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதுக்கு விடுதலை சிறுத்தைக்கு வேலையும் கிடையாது. அது சட்டப்படி வந்து யார் மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. அதுக்கு நாம் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று ஊழல் யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ முறைப்படி, சட்டப்படி, நீதியின்படி, நியாயத்தின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழல்களுக்கெல்லாம் யார் யார் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. அது அந்த ஊழல் பற்றி பேச வேண்டும் என்றால் பல மணி நேரம் நீளும். அது குற்றம் செஞ்சவர்கள் வந்து பாதிக்கப்படுவதில், கைது செய்யப்படுவதிலையோ தண்டிக்கப்படுவதிலையோ நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சி அதை வரவேற்கிறது. அது ஊழல் செஞ்சவங்களுக்கு நாம எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும்? யார் செஞ்சாலும் தப்பு தானே. இல்ல கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறீங்க, அதனால நான் தான் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, குற்றம் செய்திருந்தால் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்க போறாங்க, தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு நாங்கள் ஊழல்வாதிக்கு நாங்கள் எப்படி துணை போக முடியும்? நாங்கள் ஒரு மக்கள் களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஜனநாயக அரசியலை பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து ஊழல் செய்தவங்களுக்கு நாங்கள் எப்படி துணை போக முடியும்? அது எங்களுக்கு வேலை இல்லை. ஓகே, இப்போ சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல், எல்லாம் எல்லோருக்குமான ஆட்சி இது அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆட்சியில தொடர்ச்சியாக வந்து அடக்குமுறையும் ஆணவ படுகொலைகளும் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவன் வந்து செருப்பு போட்டிருந்ததுனால ஒரு 2 பெண்கள் வந்து அந்த பையனை வந்து நீலாம் செருப்பு போடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த போக்கை எதை குறிக்குது, எதை காட்டுது? இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் உங்ககிட்ட. ஏற்கனவே கூட உங்கள் சேனலில் நான் அப்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறேன். இது சமூகத்தில் மாற்றம் நிகழணும், சமூகம் வந்து தன்னை வந்து மாற்றிக்கொள்வதற்கு சமூகமே விரும்பணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த சேலம் மாவட்டம் மோரூர் அருகே அந்த யோவா என்கிற மாணவன், அவர்கள் தாய் தந்தை தங்கமணி, அவருடைய தந்தை அம்மு என்கிறது அவங்க தாய். இவர் வந்து ஒரு சாதாரண தொழிலாளி. அவர் தாலுகா அலுவலகத்தில் வந்து இந்த மனுவெல்லாம் எழுதி கொடுத்து அன்றாடம் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய மகன் தான் யோவா. அந்த யோவா என்கிற மாணவன் பள்ளிக்கு செல்கிற போது அவன் செருப்பு அணிந்து கொண்டு போனான் என்பதற்காக ஆதிக்க சமூகத்தை சார்ந்த 2 பெண்மணிகள் அந்த சிறுவனை அடித்து பல்லை உடைத்து கடுமையான தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடந்ததையும் தாங்கி கொண்டு, வலியை தாங்கி கொண்டு, அழுது கொண்டு அந்த மாணவன் அருகே இருக்கக்கூடிய கோயிலில் போய் உட்காந்துருக்கான். அந்த கோயிலில் போய் அமர்ற போது அவங்க எச்சரித்த வார்த்தை இருக்குல்லவா, இந்த நாடு எந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது, இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் வந்து எப்பேற்பட்ட அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சமூக நீதி, சமத்துவம் பேசுகிற தலைவர்கள், பெரியாரிய, அம்பேத்கரிய, அண்ணா, இவர்கள் அரசியலை பேசக்கூடிய தலைவர்கள் ஏராளமான பேர் இங்கே இருக்கிறார்கள். அந்த தாக்கப்பட்டு வலி தாங்க முடியாமல்
பல் உடைபட்டு அந்த கோயிலில் உட்காருகிற போது அந்த தாக்கிய பெண்மணி 2 பேரும் மனசாட்சியே இல்லாமல், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அவர்கள் இருவரும் என்ன சொல்லியிருக்கார்கள் தெரியுமா? நீ இங்கே உட்கார்ந்த தீட்டுப்பட்டு விடும், இங்கேருந்து நீ புறப்படு என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய கேவலம், இது எவ்வளோ பெரிய கேடுகட்டத்தனம். இது இந்த 21ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ நவீனமயமாகி, இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த பிறகு, இவ்வளோ பெரிய விஞ்ஞானம் அடைந்த பிறகு, ஆனால் இன்னும் சாதியை பற்றி பேசி ஒரு பிஞ்சு குழந்தையை சாதியால் இழிவுக்குள்ளாக்குற, சாதிய வன்கொடுமை செய்கிற இந்த நாட்டில் நாம் வாழ்வது தகுதியற்றவர்களாக இருக்குமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. இதை கண்டிக்க யார் ஒரு தலைவர் கூட மனமில்லை. இல்ல நீங்க ஒரு தலைவர்ன்றது வந்து மற்ற கட்சிகளை சொல்றீங்களா இல்ல திமுகவையும் அதுல சேர்த்து தான் சொல்றீங்க? நான் எல்லாரையும் சேர்த்தாங்க சொல்றேன். திமுக என்ன அதிமுக என்ன எல்லாரும் சேர்த்தான் சொல்றேன் நானு. இப்போ இதை இப்படியும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழலில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இதை முன்னெடுக்குது. என்ன நடந்தது என்று எங்கள் தலைவர் இவ்வளோ வேலை பளுவிலையும் இவ்வளோ நெருக்கடிகளையும் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற தலைவர் உடனடியாக எங்கள் மாவட்ட செயலாளர் தெய்வானை பெண் மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டு அந்த சிறுவனிடம் தொலைபேசியில் உரையாடிய போது அந்த குழந்தையும் எங்கள் தலைவர் பேசி கொண்டிருக்கிற போது அந்த பிஞ்சு குழந்தை சொல்கிறான் பாருங்க, நான் வந்து பள்ளிக்கூடம் போனேன், என்னை வந்து நீ என்ன கீழ் சாதி போய் இந்த பக்கம் வர்ற, செருப்பு போட்டுக்கிட்டு இங்கே வர்றேன், நான் அடித்தாங்க, அடிச்சுட்டு நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சத்தியம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தலைவர் கேட்குறாரு, சரி உங்கள் வீட்டில் சொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் சொல்லலை. ஏன் சொல்லலை? நான் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ஐயோ எவ்வளோ வந்து அறம் சார்ந்திருக்கான் பாருங்க, எவ்வளோ நேர்மையோடு இருக்கான் பாருங்க. நீ சாதி வெறி பிடித்து கேடுகட்டத்தனமா, நாதாரித்தனமா, நயவஞ்சகமா சாதி வெறியை தூக்கி சாதி பெருமை பேசி, ஆண்ட சாதி பெருமைன்னு பேசி, உன் வயசான காலத்திலையும் காடு வாவானுது, வீடு போனுது, இந்த காலகட்டத்திலையும் சாதி வெறியை தூண்டுன நீ எப்படி? உன்னோட அறிவு என்ன? அவன் பிஞ்சு குழந்தையா இருக்கிறவன் என்ன சொல்றான் பாரு. தலைவர் கேட்கறதுக்கு ஏன் நீ வீட்டில் சொல்லலைன்னு கேட்டா, இல்லை என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அவன் எங்கே கட்டுப்படுறான் பாருங்க. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அந்த வாக்கை கூட மீறக்கூடாதுன்னு ஒரு பிஞ்சு குழந்தை எங்கள் தாய் தகப்பட்ட சொல்லலைன்னு சொல்கிறான். சரி நீ தைரியமாயிரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தலைவர் ஆறுதல் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த சம்பவத்தில், இந்த இழிவான சம்பவத்தில், இந்த வன்கொடுமையில் ஏன் மற்ற தலைவர்கள், மற்ற கட்சிகள் கண்டிக்கல? இல்லை மற்ற தலைவர்கள் எந்தெந்த தலைவர்கள்? நான் அதாவது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், இன்னும் பிற கட்சிகள் இருக்காங்கல்ல, நாங்கள் தான் வந்து பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாவலர், நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு ஒன்று என்றால் விடமாட்டோம் என்று சொல்றாங்கல்ல, ஏன் இவங்கெல்லாம் கேட்கல? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாங்க இன்னைக்கு இந்த களத்தில் நிற்குது. சாதி ஒழிப்பு களத்தில் இந்த மக்களுக்கு அநீதி நடந்தால், அவமானம் நடந்தால், சாதி இழிவுக்குள்ளானால் பேசுற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். விடுதலை சிறுத்தை கட்சி வந்து சாதி ஒழிப்பு பேசல, சாதி கட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க சாதி எனும் சாக்கடையில் விளண்டு கொண்டிருக்கிற தருதலைகள் சொல்லக்கூடிய அபாண்டமான அருவருக்கத்தக்க குற்றச்சாட்டு. சாதி ஒழிப்பு களத்தில் மூர்க்கமாக இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த களத்தில் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரே தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். ஒரு பைய விரல் நீட்டி இந்த பிரச்சனையில சமரசமான ஒரு பேர் சொல்ல முடியாது. அகில இந்திய அளவில் இன்றைக்கு அம்பேத்கர் இயக்கங்கள் பிஜேபியின் வலையில் சிக்கிக் கொண்டார்கள். பிஜேபி விரித்த வலையில் சிக்கிக்கொண்டு நழுவி விட்டார்கள். அகில இந்திய அளவில் அது எத்தனையோ தலைவர்களை நாம் சொல்லலாம். ஆனால் அகில இந்திய அளவில் இன்றைக்கு மூர்க்கமாக பிஜேபி விரிக்கிற வலையில் சிக்காமல், பிஜேபி எத்தனை அழைப்பு கொடுத்தாலும் அதை மறுத்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு, கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த பேதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்கிற கொள்கை முழக்கத்தை பிரகடனம் செய்த தலைவர் அந்த கொள்கை வழியில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு இந்த யோவா என்கிற ஒரு மாணவனுக்கு, இந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏற்பட்டவனுக்காக விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் களத்தில் இருக்கிறோம். எங்கள் நிர்வாகிகள் இன்றைய வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு 15-20 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்து அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான அரசியலை கற்றுத்தந்து அவர்களுக்கு நேர்த்தியான ஒரு தேவையான பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஒரு கட்சி கூட நாங்க போகல. விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் களமாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கூட்டணி கட்சியில உள்ள கட்சிகளோ இல்ல வந்து ஆளுங்கட்சிகளோ வந்து வேங்கை வேலா இருக்கட்டும், சிவகங்கையா இருக்கட்டும், மானாமதுரையில ஒரு சம்பவம் நடந்தது, இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. கல்வித்துறை அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இல்ல துணை முதல்வரோ யாருமே போய் அந்த இடத்துல இன்னும் இது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு
என்ன அரசியலை விதைத்தார்களோ அந்த அந்த விதையின் விளைச்சல் தான் இந்த சாதி தாண்டவத்தின் உச்சம். பாமக என்றைக்கு இந்த தமிழகத்தில் தலித் அல்லாதோர் என்கிற ஒரு அமைப்பை கட்டி உருவாக்கி இங்கே வந்து சாதி துவேஷத்தை பேசி இந்த சாதி வெறியை தூண்டியதோ அதனுடைய உச்சம்தான் இன்றைக்கு. இல்லை என்றால் ஜனநாயக ரீதியான அரசியலை பேசியிருந்தால் இப்படிப்பட்ட சாதி தாண்டவம் ஆடுவதற்கு வாய்ப்பில்லை. ஏங்க, ஒரு பிஞ்சு குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஒரு பெண்களை நாம் வந்து எந்த சமூக பெண்களாக இருந்தாலும் ஒரு இலகுவான மனோநிலை இருக்கும். இப்போ யாருன்னா ஒருத்தர் அடிச்சிட்டா கூட ஏன் அடிக்கிறீங்க அப்படின்ற கேட்கக்கூடிய மனநிலை பெண்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு சிறுவனை அடிக்கிறாள் என்று சொன்னால் அவள் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான மனநிலை கொண்டவளா இருப்பா? யோசித்து பாருங்கள். அந்த மாணவனுக்கும் உனக்கும் என்ன வாய்க்கா தகராறா, சொத்து தகராறா, இல்லை அவன் ஏதாவது நீ திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போட்டானா? அவன் படிப்பதற்காக பள்ளிக்கு செல்கிறான். தெருவில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்று இன்னும் சாதி வெறியோடு நீ நடந்து கொள்கிறாய் என்று சொன்னால் இது நாடா என்ன? இது தமிழ்நாடா என்ன? இது பெரியார் மண்ணா என்ன? இது திராவிட மாடல் நடக்கிற ஆட்சியா? இது சமூக நீதி தானே பேசுகிறோம் நம்ம. இப்போ சமூக நீதி பேசும்போது இப்படிப்பட்ட வன்கொடுமை நடந்தால் அப்போ பெரியார் அரசியலை பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது? இப்போ பெரியார் பேசுகிற அரசியலை நாங்கள் பேசுகிறோம், பேரறிஞர் அண்ணா பேசுகிற அரசியலை நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாணவனுக்கு நிகழ்ந்த கொடுமையை ஏன் ஒரு தலைவரோட கண்டிக்கவில்லை? ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய இப்போ அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ, அண்ணன் கோவி செலியனோ, அல்லது வந்து அமைச்சரோ அக்கா சரோஜாவோ ஏன் அங்கே போகல? ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கணுமா இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்கள் அங்கே போயிருக்கணுமா இல்லையா? அண்ணன் கோவி செலியன் போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகல? ஒருவேளை வந்து அவங்க திராவிடம் பெரியார் போர்வையில் வந்து பாஜகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? இல்லை, இது பாஜகவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இங்கே வந்து இந்த சமூக கட்டமைப்பை ஒரு சாதிக்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் இன்னொரு சாதிக்கு எதிராக இருக்கிற நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துது. அவ்வளோதான். நீங்கள் எந்த சாதியும் நீங்கள் வந்து ஆதரிக்க வேண்டாம், எந்த சாதி நீங்கள் ஆதரிக்க வேண்டாம். ஆனால் எந்த ஒரு சாதிக்கு எதிராக இருக்காதீங்க. எல்லா சாதியும் உங்களுக்கு தேவைதான், எல்லா சாதி மக்களும் உங்களுக்கு தேவைதான். ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம்னா, ஒரு ஆட்சிக்கு வரணும்னா அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்கை பெற்றாதானே வர முடியும். நீங்கள் ஏன் ஒரு சாதிக்கு ஆதரவாக இருக்கீங்க? இல்லை ஒரு ஆதிக்க சமூகத்துக்கு மட்டும் ஆதரவாக இருக்கீங்க. அப்போது இது அரசுக்கு ஏற்பட்ட வந்து சவால் இல்லையா, தலைக்குனிவு இல்லையா? அது பெரியார் மண்ணு நம்ம பேசுகிறோம்ல. இப்போ அதிமுக இருக்குல்ல, எதிர்கட்சி இல்லை, ஒரு அரசியலுக்காக வேணாலும் இதை வந்து பேச வேண்டாமா? இந்த வன்கொடுமை நடந்திருக்குல்ல, இதை பேச வேண்டாமா? இதை கண்டிச்சிருக்க வேண்டாமா? அந்த மாணவனை சந்திச்சிருக்க வேண்டாமா? ஏன் சந்திக்கல? ஏன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடுகட்டத்தனங்க, இது எவ்வளோ மன வலியை தருது. ஏன் நீங்கள் இதை பார்க்க மாட்டீங்க? ஏன் பாரபட்சம் காட்டுறீங்க? ஏன் ஓரவஞ்சனை காட்டுறீங்க? எதற்காக தலித் மக்கள் பாதிக்கப்பட்டா நீங்க வீதிக்கு வர தயங்குறீங்க? எதற்காக தலித் மக்கள் பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்புக்கு உள்ளாக்குறவன கண்டிக்க ஏன் பயப்படுறீங்க? பாதிக்கப்பட்டிருக்கிறவனா ஒண்ணு பார்க்கணும். சதவீதம் வந்து குறையும் அப்படின்றது. ஆமாங்க, நீங்க வந்து எவன் பாதிப்பை ஏற்படுத்துகிறானோ அவனை பகைத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் எதிர்கட்சியும் அல்லது பிற கட்சிகளும் வந்து அது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்போ இதுல இருக்க திமுகவில் இருக்கிற தலித்துகளும் அதிமுகவில் தலித்துகளும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் இதையெல்லாம் கண்டறிந்து அந்த கட்சிக்கு பாடம் புகட்டணும். நான் பகிரங்கமா சொல்றேன். அதிமுகவில் இருக்கிற தலித்துகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் இந்த காலகட்டத்திலும் இந்த நவீன காலகட்டத்திலையும் இப்படி வந்து நடக்குது? ஏன் வந்து அதிமுக ஒரு அறிக்கை கொடுக்கல? ஏன் அதிமுக கண்டிக்கல? ஏன் தேமுதிக கண்டிக்கல? அண்ணாமலை என்ன செய்யறாரு? அண்ணாமலை நாங்கள் தலித்துகள் வீட்டில் சாப்பிட்றோம் அப்படி சொல்றாருல. நாங்கள் தலித்துகளை அப்படி பார்க்கவில்லை, தலித்துகளின் தலைமுறைக்காக நாங்கள் பிஜேபி உறுதுணையாக இருக்கிறோம். ஏன் போகலங்க? ஏன் இதை கண்டிக்கல? இது அவமானகரமான செயல் இல்லையாது? இது அயோக்கியத்தனமான செயல் இல்லையாது? கேடுகட்ட செயல் இல்லையாது? ஏன்னா தலித்துனா உங்களுக்கு என்ன இது கிள்ளுக்கிறியா? ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு போறதுக்கு இதெல்லாம் நீங்களாம் மனிதர்கள் தானே, மனித பிறவிகள் தானா? அரசியல் பேசுறீங்களே, வாய்க்கிலேயே பேசுறீங்களே, இது என்ன? இது அந்த பிஞ்சி மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு அரசியல் செய்ய வரீங்களே, ஓட்டு கேட்க நாளைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு போவீங்க? வெக்கமா இருக்காது உங்களுக்கு? எந்த அடிப்பில் நீ ஓட்டு கேட்க போவீங்க நாளைக்கு? இதையெல்லாம் அந்த மக்கள் கேட்க வேண்டும். சேரிக்குள் வருகிறவர்கள் வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்கிறவங்க என்னுடைய இந்த பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது எங்கடா பொண்ணு கேட்பான், கண்டிப்பா கேட்பான். தேர்தல் வரும்போது அதனுடைய எதிர்வினை கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இங்க செருப்பு போட்டுட்டு போனா அடிக்கிறான், அங்க கபடியில ஜெயிச்சா விரல வெட்டுறான், அங்க புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறான், காதலிச்சா தலையை வெட்டுறான். இதுவெல்லாம் நடக்கும்போது ஒரு சமூகத்தை மட்டுமே இப்படி வன்கொடுமைக்கு ஆளாக்கி துன்புறுத்துவது இது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க, கேடுகட்ட செயலுங்க, இவ்வளவு வேதனையா இருக்குங்க. இந்த சமூகம் என்னங்க பாவம் பண்ணுச்சு? அனைத்து சமூக வளர்ச்சிக்காக அந்த மக்கள் பேசலையா? இல்ல ஒட்டுமொத்த உரிமைக்காக அந்த மக்கள் ரோட்டுக்கு வரலையா? நதிநீர் பிரச்சனை பொதுவான பிரச்சனை, தலித் மக்கள் வீதிக்கு வரலையா?
மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நிதியை தடுத்து நிறுத்துற போது சாலைக்கு வந்து இந்த பட்டியலின மக்கள் போராடலையா? காவிரி பிரச்சனைக்காக போராடலையா? இங்கே பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்துவ வெறுப்பு அரசியலை பேசும்போது அதை எதிர்த்து போராடுறதுக்காக இந்த பட்டியலின மக்கள் வீதிக்கு வரலையா? அதிமுக வெற்றிக்கு பட்டியலின மக்கள் உழைக்கலையா? நீங்க இத்தனை கட்சிகளும் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுகவுல இருக்கிற தலித்துகளே வந்து குரல் கொடுக்காம இருக்கிறாங்கல்ல. ஏங்க நான் அதங்க அதிமுகவில் இருக்கிற தலித்துகளும் திமுகவில் இருக்கிற தலித்துகளும் அந்த கட்சியோட நபரா மாறுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த மக்களுக்கு நடக்கிறன்றதை இந்த ஊடகத்தின் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் பகிரங்கமா சொல்றேன். நான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால், தலைவர் அடிக்கடி சொல்வார், உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் நீ விடுதலை சிறுத்தையை தவிர்த்து விட்டு அதிமுகவில் இருந்தாலோ, திமுகவில் இருந்தாலோ, கம்யூனிஸ்ட்ல இருந்தாலோ, காங்கிரஸ்ல இருந்தாலோ, தேமுதிமுகவில் இருந்தாலோ, அமமுகவில் இருந்தாலோ, இல்லை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தாலோ, இன்னும் பிற கட்சிகள் இருந்தாலோ, உனக்கு பாதிக்கப்பட்டால் திருமாவளவன் தான் வருவார். உன் வீடு கொளுத்தப்பட்டால் திருமாவளவன் தான் வருவார். நீ வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டால் திருமாவளவன் தான் வருவார். நீ சாதியால் இழிவுக்கு உள்ளானால் திருமாவளவன் தான் வருவார். இந்த பல கொடுமைகளுக்கும் திருமாவளவனை தவிர வேறு யாரும் வரமாட்டார் என்று அடிக்கடி சொல்வார். நடந்துகிட்டு இருக்குங்க, அதான் நடந்துகிட்டு இருக்கு. இவன் அதிமுகவில் இருப்பான், பிரச்சனைனா விடுதலை சித்து தான் போகணும். இவன் திமுகவில் இருப்பான், பிரச்சனைனா விடுதலை சித்து தான் போகணும். நடக்குதா இல்லையா? அந்த மாணவன் எந்த கட்சியில் இருக்கிறா அவன் தந்தை நமக்கு தெரியாது. ஆனால் யார் நிற்கிறான்? போன்ல பேசுனது யாரு? ஆறுதல் சொன்னது யாரு? பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? அந்த குடும்பத்திற்கு 21 மாசத்துக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? விசிகா தானே. விசிகா ஆளுதான். தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரா இருக்கா, தலைவர் இருக்கிறாரா? யார் இதெல்லாம் பாதுகாக்கணும்? ஏன் பாதுகாக்க தயங்குறீங்க? யார் உங்களை தடுக்கிறா? அப்படி என்றால் இந்த தலித் மக்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிறியா? தலித் மக்களை வந்து அடிக்க விட்டு துன்புறுத்தி விட்டு மானபங்கப்படுத்தி விட்டு நீங்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு, அதிகாரத்தில் இருந்து கொண்டு, அதிகாரத்தை மட்டுமே சுவைக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, இந்த மக்களுடைய வாழ்வியலை, இந்த மக்களுடைய உரிமையை, இந்த மக்கள் வாழ்வதற்கு தகுதிட்டு கிடப்பதற்கு நீங்கள் தான் காரணமா? ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும். அப்படி அந்த மக்கள் என்ன நினைக்கிறீங்க? 6 வயது சிறுவனை அடித்த பிறகு இத்த அமைச்சர் போல திரண்டு போயிருக்க வேண்டாமாங்க? போயிருக்கணுமா இல்லையா? இந்த ஆட்சிக்கு எப்படி தலைக்குனிமா இல்லையாது? ஏன் போல நீங்க இவ்வளவு கோபம் கண்டு ஒண்ணு கூட்டணியில இருந்து வெளியே வரலாம், இல்ல தனிச்சு நிக்கலாம்ல. கூட்டணியிலிருந்து வெளியே வருவது என்பது அது அரைவே கட்டுத்தனம். அதல்ல. கூட்டணியில் இருப்பதற்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு 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 கோட்பாடு இருக்கு. கூட்டணியில் இருப்பதற்கு எங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. கூட்டணியில் நாங்கள் ஏன் இருக்கிறோம்னா, எங்களுக்கு கொள்கை எதிரி, பொது எதிரியம்மா வந்து வீழ்த்தினதுக்காக கூட்டணியில் இருக்கிறோம். அதுக்காக கூட்டணியில் வந்து வந்துடணும் அப்படின்லாம் நெசசிட்டிலாம் கிடையாது. அது தேவையில்லை. ஆனால் இந்த சமூக நீதி அரசியல் பேசுகிற நீங்க, அதாவது சமூக நீதி அரசியலை பேசி ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக இருக்கிற நீங்க ஏன் நீங்க போகல? நீங்கள் மக்கள் பிரதிநிதி தானே, மக்களுக்காக தானே ஆட்சி செய்கிறீங்க, மக்களுக்கு தானே ஆட்சி செஞ்சீங்க, மக்களுக்கு தானே அரசியல் பேசுறீங்க. அப்போ மற்ற பிரச்சனை என்றால் உங்களுக்கு நட்டுக்கும், தலித்துக்கு பிரச்சனைனா வராத. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்க காதில் வாங்க மாட்டீங்க. அதுவெல்லாம் வந்து அநாகரிகம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது, திமுக அரசு சரியில்லை. ஏன் இது வந்து நீங்க கேட்க வேண்டியதுனா, அதிமுக கேட்க வேண்டியதுனா? சாதிய வன்கொடுமையை வேடிக்கை பார்க்கறது திமுக அரசு. ஏன் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டாரு? ஏன் 2ஆம் கட்ட தலைவர் கேட்க மாட்டாங்க? அதுல இருக்க தலித் தலைவர்கள் ஏன் கேட்க மாட்டாங்க? 2ஆம் கட்ட தலைவர்கள். அப்படின்னா அந்த மக்களை நீங்க என்னவா பாக்குறீங்க? இது உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அவமானங்க. நீங்க இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் போன பிறகு நீங்க வந்து மாறி மாறி அதிமுக திமுக அரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்க, உங்களால் ஏற்பட்ட பின்னடைவு, நீங்கள் ஏற்படுத்தப்பட்ட அவமானகரமான செயல் இது. நீங்கள் சரியாக ஆட்சி செய்திருந்தால், நீங்க சரியாக சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாத்திருந்தால், வன்கொடுமை நடக்காமல் அது தனி பிரிவை வைத்து கண்காணித்திருந்தால், ஏன் அப்படி நடக்குது? தடுத்துக்கணுமா இல்லையா? நீங்க தானே ஆட்சி செஞ்சீங்க. ஏற்கனவே செஞ்சது 10 ஆண்டு காலம் யாரு? அதிமுக. இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எப்படி நீங்க வந்து சரியா இருக்கும் பட்சத்தில் ஏன் புல்லட் ஓட்டினா வெட்டுறான்? ஏன் கபடியில் ஜெயிச்சா வெட்டுறான்? ஏன் படிச்சா வெட்டுறான்? நாங்குநேரில. அப்படின்னா இந்த தலித் மக்களை, பட்டியலின மக்களை நீங்க என்னவா பாக்குறீங்க? ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களும் ஆட்சி செய்யறவங்களும் வெக்கி தலை குனிய கேவலமான விஷயங்க. இது வெக்கக்கேடா இருக்குங்க. இது வந்து ஒரு தனிநபர்களுக்கு மட்டும்தான் இந்த நீங்க பிரச்சனைன்னு பார்த்தா இல்ல. ஆனா ஒரு தலித் தலைவர், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோடைய மாநில தலைவர், அவருக்கே இங்க பாதுகாப்பு இல்லை. அவரோட குலைக்கு வந்து ஒரு கட்சியோடைய தலைவருக்கு இதுல பொறுப்பு இருக்கு. அதாவது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்றாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இதில் வந்து நாம் வந்து எதையும் ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டுறதை வந்து நம்ம ஏற்க முடியாது. இதில் இப்படிப்பட்ட இந்த செய்தி வந்து இப்படி போகிறதுக்கு என்ன காரணம்னா, இது தலித் மக்களுக்குள்ளேயே ஒரு முட்டலை மோதலை ஏற்படுத்துவதற்கான வேலையை ஊடகத்தின் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
நீங்கள் வந்து அண்ணன் செல்வ பெருந்தகை மீது வந்து பழியை போட்டு இது ஒரே சமூகத்துக்குள் வந்து நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரப்புகிற ஒரு அவதூறாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் படுகொலையில் வந்து எவ்வளோ பெரிய நயவஞ்சகம் நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் தலையிட்டு இருக்கிறாங்க, இது வந்து அதில் வந்து ஒரு பெரிய பின்புலமே இருக்குது. அதை பற்றி பேசணும்னா 1 மணி நேரம் தேவைப்படும். எனவே அதை பற்றி பேசணும்னா சொல்லுங்கள், அது ஒரு 1 மணி நேரம் பேசணும். அதில் பின்புலம் என்ன இருக்குது, அதில் ஆருத்ரா என்ன தலையீடு இருக்குது, ஆருத்ரா தலையிட்டதுக்கு என்ன காரணம் இருக்குது, அதில் என்ன வந்து விசாரிச்சிருக்கிறாங்க, யார் யாரை விசாரிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேச வேண்டியது இருக்குது. ஆனால் இவங்க வந்து திடீர்னு ஒரே சமூகத்துக்குள்ளேயே முட்டல் மோதலை உருவாக்கி இது வந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை வந்து தப்பிக்க விடுவதற்காக செல்வ பெருந்தகை மேலே திருப்பி விட்டு இது பண்ணுறாங்கன்றதை நான் என்னுடைய பார்வை. விடுதலை சிறுத்தை கட்சியோட பார்வையா இல்லை உங்க தனிப்பட்ட பார்வையா? என்னுடைய பார்வை. ஓகே. என்னுடைய பார்வை. அதாவது இப்போ ஆம்ஸ்டாங் ஒரு தலித்து, அண்ணன் செல்வ பெருந்தகை ஒரு தலித்து. எனவே வந்து செல்வ பெருந்தகை காரணம்னு சொல்லி திசை திருப்பி விட்டு ஒரே சமூகத்துக்குள்ள மோத விட்டு வேடிக்கை பார்க்க கூட ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவினுடைய செயல் திட்டமாக தான் நான் அதை பார்க்கல. செல்வ பெருந்தகை தான் அருண்குமார போலீஸ் அந்த அதிகாரத்தில் உட்கார வச்சு திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ண சொன்னதே வந்து செல்வ பெருந்தகை தான். நான் சொல்றேன், இந்த குற்ற சம்பவத்தை பற்றி நாம பேசணும்னாக்கா அதுல நிறைய பேச வேண்டும். திருவேங்கடம் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார், ஏன் வந்து ஆம்ஸ்டாங்குக்கு துணையா இருந்தவங்க ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்களை ஏன் உடனடியாக போலீஸ் பிடிச்சது, அல்லது வந்து இதில் சம்பவத்தில் ஈடுபட்ட எதிராளிகளை ஏன் கைது செய்யவில்லை, ஏன் வெளியில் தப்பிச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம பேசணும்னா அதுக்கு தனியே 1 மணி நேரம் தேவைப்படும். ஆம்ஸ்டாங் படுகொலையை பற்றி பேசணும்னாக்கா அதில் நான் தான் குறிப்பாக சொல்கிறேன், அதில் ஏற்பட்டுக்கிற நயவஞ்சகம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பேசணும். அதுக்கு தனியாக நீங்கள் வந்து என்னை அழைங்க, நான் வர்றேன், அது பற்றி பேசுவோம். அது நிறைய பேச வேண்டியது இருக்குது அதில். எனவே செல்வ பெருந்தகை மேலே வந்து போட்டு திசை திருப்பி விட்டு பட்டியல் சமூகத்துக்குள்ளே வந்து அடிக்கக்கூடிய வேலையை இது அரசியல் சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. அதே சமூகத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் புரட்சி தமிழ் கட்சியோட தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து விசிகாவில் எனக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க, எனக்கு அவங்களால வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அட்ரஸ் இல்லாத போகிற ஆட்கள் நபர் பேச்செல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு பெருசாக பேசணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? நீங்கள் வந்து முக்கியமான செய்திகளை கேளுங்க. இந்த அரசியல் லாபத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்தை எங்கேயோ யூடியூப் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறேன்ற பேரில் வச்சுக்கிட்டு ஏதோ தேடுறதுக்கு யாரெல்லாம் வந்து பகையை சம்பாரிச்சுக்கிட்டு இது விசிகா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போகிறோம் வரவன் கதையெல்லாம் நம்மகிட்ட பேச வேண்டாம். அதெல்லாம் அது தேவையில்லாத பேச்சு. அதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அடக்குமுறைகளும் ஆணவ படுகொலையும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த சமூக நீதி ஆட்சியில் இருக்கிற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நெல்லை மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமைகளே, சாதிய சண்டைகளே, சாதிய எந்த ஒரு பிரச்சனைகளும் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா, அப்பாவு அது சொல்றது கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்கு. அப்பாவுனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட பதில் வரும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் வந்து எப்படி வந்து தலை விரிச்சு ஆடுது, சாதி வெறி ஆதிக்கம் எப்படி இன்றைக்கு வந்து தலித் மக்களை வந்து ஒடுக்குது அப்படின்றத வந்து அவர் ஊடகத்தின் வாயிலாக பார்த்துருக்கக்கூடும். ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு தலைவர் அவர். நெல்லை மாவட்டத்தில் சாதி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாங்குநேரில் வந்து ஒரு சின்னதுரன்ற தம்பியை வெட்டினாங்க. அது நெல்லை மாவட்டம் தான். இன்னும் பல சாதி கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த அடிப்படையில் அண்ணன் அப்பாவு இதை சொன்னாருன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, 5 ஆண்டுகளில் 1095 பேர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பத்திரிகை செய்தி வருது. அப்போ வந்து பத்திரிகை செய்தி கொடுத்தது ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரி கொடுத்தது, பத்திரிகை செய்தி வந்தது தப்பு அப்படின்னாக்கா அண்ணன் அப்பாவை சொல்கிறது உண்மை. இல்லை பத்திரிகை செய்தி உண்மைன்னாக்கா அண்ணன் அப்பாவை சொல்கிறது தப்பு. எனவே அண்ணன் அவர்களுக்கு மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அவர் வந்து அதிமுகவால் தோல்வி அடையப்பட்டு அவர் நீதிமன்றம் சென்று வழக்காடுகிற போது எனக்கு அநீதி நேர்ந்து விட்டது, என்னை வந்து திட்டமிட்டு தோற்கடித்து விட்டார்கள் என்று எப்படி பதைபதைத்து தோற்றுவிட்டதற்காக நீதிமன்றம் சென்று வாதாடினாரோ, அநீதிக்கு எதிராக போராடினாரோ, அது மாதிரி தலித் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு ஆதரவாக நிற்கவில்லையான்ற பரவாயில்லை. ஆனால் அந்த அநீதியை கொச்சைப்படுத்தி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுத்துகிற வன்கொடுமைகள் நடக்கவில்லை என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்துகிற செயலை அண்ணன் அப்பாவு செய்வதை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ணன் அவர் மீது ஒரு நாகரிகமான அரசியல்வாதி என்று பேசக்கூடியவர், எங்கள் தலைவர் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார் அவர். ஆனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்வார் என்று நாங்கள் நம்பவில்லை. எனவே இப்படிப்பட்ட செய்தி மக்கள் மனதில் போயிருக்கிற போது அடுத்த அந்த தொகுதியில் நிற்கிற போது அந்த மக்கள் என்ன எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது அவர் சொன்னதிலிருந்து
அது விளைச்சல். ஓகே. இப்போ அது மட்டும் அவர் செய்யலை. இன்னொன்று என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, சட்டப்பேரவையில் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து தன்னுடைய உரிமை குரலை எழுப்பும் பொழுது உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரிமை குரலுக்கு மறுக்கப்பட்டது. தமிழர்களுக்கான உரிமைகளை, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு, தமிழர்களுக்கான வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இங்கே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி வெளியே போயிட்டு திரும்பவும் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். இதை எந்த நிலையில் நம்ம பார்க்கலாம்? அது அண்ணன் வேல்முருகன் வந்து நேரம் கேட்டிருக்கிறாரு. அது நேரம் இவர் தவிர்க்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவையில் வந்து அவர் தமிழுக்காக, தமிழ் உரிமைக்காக, தமிழ் மொழிக்காக, அதுக்காக பேசுகிற போது ஒரு நேரம் கொடுத்துருக்கணும். அதற்காக நீ பேசாத அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது சரியில்லை தான். அது அண்ணன் கண்டனம் தெரிவித்தது சரிதான். அதில் வந்து நாம் மாற்றுக்கருத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் நலன் தானே பேசுகிறாரு. அவர் தனிப்பட்ட சுயசரிதை பேசுறதுக்கு அவர் கேட்கல, மக்கள் பிரச்சனை கேட்குறாரு. இப்போ நாம் வந்து ஒன்றிய அரசை வந்து நம்ம கேட்குறோம், எங்களுக்கு நிதி தரல அப்படின்னு இப்போ பாராளுமன்றத்தில் கேட்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். பாராளுமன்றத்தில் கேட்கும்போது நிதி அந்த மானிய கோரிக்கையின் பிறகு நாம் கேட்கும்போது தரலைன்னா நம்ம கண்டிக்கிறோம்ல. அது மாதிரி ஒரு தமிழுக்காக பேசும்போது, தமிழ் உரிமைக்காக பேசும்போது நேரம் கொடுத்துருக்கலாமே. இல்லை, அதில் வந்து சேகர் பாபு வந்து முந்திரி கோட்டையாட்டம் முந்தாத அப்படின்னு சொல்கிறாரு. முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம்? இல்லை, அது வந்து அதாவது தமிழ் உரிமை சார்ந்து தமிழர்களுக்கான வந்து வேலைகளை வந்து தமிழ் படித்தா வேலை இல்லை அப்படின்ற கோரிக்கையை நாம் பேசும்போது மும்மொழி கொள்கையை எதுக்குறோம். அப்போ வந்து வட இந்தியர்கள் வந்து இங்கே இருக்கலாம், அப்போ வந்து தமிழ் படித்தா அரசு அதிகாரி ஐபிஎஸ் வர முடியாதுன்னு சொல்கிற அது வந்து தமிழர்களுக்கான உரிமை தான். அதை பேசும்போது நேரம் கொடுத்துருக்கணும். அதை ஏன் எந்த அளவுக்கு தடுத்தாங்க, ஏன் அப்படி நிராகரிச்சாங்கன்றத அது தெரியல. அதுக்கு வேல்முருகன் வந்து எதிர்கொள்வார். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டை வந்து துப்புரவு பணியாளர்கள்லாம் போயிட்டு ஒரு 50 பேர் போயிட்டு மழை கழிவு மற்ற இதர பொருட்கள்லாம் தூவி அடித்து அந்த வீட்டை நாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. பல்வேறு தலைவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி செயல்லாம் வந்து எதை குறிக்குது, எப்படி இதை நம்ம பார்க்கலாம்? இல்லை, அது பத்திரிகை செய்தியில் நாங்களும் பார்த்தோம். சவுக்கு சங்கர் வீட்டில் அப்படி ஒரு செயலில் ஈடுபட்டது வன்மையான கண்டனத்துக்குரியது தான். சவுக்கு சங்கர் மீது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது. கனியாமூர் அந்த மாணவி அதில் அந்த கொலையில் வந்து அவர் ஒரு சில எதிரான கருத்துக்களை வந்து பேசினார், ஸ்ரீமதி அந்த கொலையில். அது எங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அது விமர்சனத்தை தான் எதிர்கொள்ளணும், கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். அதற்காக வேண்டி சவுக்கு சங்கர் வீட்டை வந்து தாக்குவது, அவர் வீட்டில் போய் மனித கழிவுகளை அள்ளி போடுவது என்பது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். அப்படி சவுக்கு சங்கருக்கு வந்து கருத்து சொன்னதுக்காக, விமர்சித்ததுக்காக அவர் வீட்டை அடித்து உடைப்பது, அவர் வீட்டில் வந்து மனித கழிவை போடுவது என்று அதுதான் சரி என்றால், நாங்கள் தினம் ஒரு 5 வீட்டை விடுதலை சிறுத்தைகள் உடைக்கணும். குறிப்பாக காரைக்குடிக்கு போய் எச்சிராஜா வீட்டை உடைக்கணும், ஜேசிபி வச்சு தரமட்டமாக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய அபாண்டத்தை எங்கள் தலைவர் மேலே சொல்கிறாரு, எவ்வளோ இழிவான அரசியலை பேசுகிறாரு, எங்கள் தலைவர் என்னென்ன பேசுகிறாரு அப்படின்னா அது எதிர்வினை கிடையாது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு கருத்தை வந்து பேசியிருக்கிறாரு, ஒரு விமர்சிக்கிறாருன்னா அதை கருத்தாக விமர்சிங்க, எதிர்கருத்து சொல்லுங்க, வழக்கு தொடுங்க. அதனால வந்து அவர் வீட்டை அடித்து உடைக்கிறது, மனித கொள்ளு போடுறது அது அநாகரிகமற்றது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. அது வன்மையான கண்டனத்துக்குரியது தான். அதை வந்து நாம் ஒன்றும் நியாயப்படுத்தி பேச முடியாது. பல்வேறு கேள்விகளுக்கு நேரில் வந்து பதிலளித்ததுக்கு நன்றி. வணக்கம்.